இன்றைக்கு பரவலாக ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருக்கிற விஷயம்தான் வீட்டில் பரக்கத்தில்லை. வீட்டில் எந்த நேரமும் பிரச்சனை, வீட்டில் நோய் நொம்பலங்கள், வீட்டில் அடிக்கடி கவலையான சம்பவங்கள், இப்படி வீட்டில் ஒரு செஞ்சளிப்பில்லாத, மகிழ்ச்சி இல்லாத, ஒரு பரக்கத்தில்லாத நிலையைத்தான் பெரும்பாலானவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக நாங்கள் இழந்த அந்த நிம்மதி, வீட்டில் இல்லாமல் போன பரக்கத்து, வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது நிலைப்பது, வீட்டில் ஏற்பட்டிருக்கிற பலாய் முசீபத்துக்கள், கவலையான துக்கமான சம்பவங்கள் நீங்கி போவதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்ற சில வழிகாட்டல்கள் என்ன என்பதை இந்த ஹுதுபாவூடாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே முதலாவதாக குர்ஆனுடைய பாராயணம், குர்ஆனுடைய திலாவத். வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுகின்ற போது குர்ஆனுடைய வழிகாட்டல்களுக்கு அமைவாக வீடுகளில் நாங்கள் நடக்கின்ற போது, குர்ஆனுடைய அறிவுரைகளை பின்பற்றுகின்ற போது நாங்கள் இழந்த அந்த பரக்கத்தை அல்லது எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை நீடித்து நிலைத்து வைத்திருக்க அது உதவும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற போது வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக், இந்த வேதத்தை நாங்கள் அருளுள்ளதாக பரக்கத்தாக நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுவார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் வீடுகளிலே சிறுவர்கள் இருந்து கொண்டு குர்ஆன் மதரசாவுக்கு சென்று வருகின்ற சிறுவர்கள் மக்ரிப் தொழுகை முடிந்த கையோடு வீட்டில் குர்ஆன் ஓசையும் அந்த சப்தம்தான் கேட்கும். எந்த வழியால் செல்லுகின்ற போதும் இந்த குர்ஆனுடைய ஓசை கேட்கும். இப்போது அந்த ஓசை கேட்பதென்பது ஆசையாக இருக்கிறது, அரிதாக இருக்கிறது. ஆக ஒரு வீட்டிலே இப்போது இந்த குர்ஆனுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட உலக விடயங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் எப்போது அதிகரித்து விட்டதோ அப்போது வீடுகளில் நிம்மதியும் சந்தோஷமும் பரக்கத்தும் இல்லாமல் போய்விட்டது. பரக்கத்தில்லை. ஷைத்தானை விரட்டி அடிக்கக்கூடிய இந்த மருத்துவமான இந்த குர்ஆன் இல்ல, ஷைத்தானுடைய சேட்டைகளை வரவழைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வீட்டிலே வைத்திருக்கிறோம். வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லாம போயிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் ஓதப்படுகின்ற அந்த வீட்டை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது அந்த வீடு, அந்த குர்ஆனுடைய பாராயணம், அந்த குர்ஆன் ஓதுதல் என்பது மலக்குமார்களை அங்கே நிலைநிறுத்தும், ஷைத்தானை விரட்டி அடிக்கும். அந்த வீட்டில் வயத்தஸே பிஅஹ்லி, அந்த குடும்பம், அந்த உறவு விரிவாகும், அந்த வீட்டில் நலவுகள் அதிகரிக்கும்.
அந்த வீட்டில் கேள்விப்படுற விஷயங்கள் எல்லாம் சந்தோஷமானதும் மகிழ்ச்சியானதும் மனதுக்கு இன்பமானதுமாக அமையும். பரக்கத்துக்கள் சொரியும், வருமானங்கள் அதிகரிக்கும், கவலை கஷ்டங்கள் நீங்கி போகும், நோய் நொம்பலங்கள் நீங்கும். இப்படியான இந்த பரக்கத்து கிடைக்க வேண்டுமாக இருந்தால் மீண்டும் அந்த காலம் பெறணும். வீடுகளிலே மக்ரிபுடன் குர்ஆன் ஓதுகின்ற அந்த நடவடிக்கை பெறணும். எடுங்கமான் ஸ்காலர்ஷிப் பாடத்தை எடுங்க என்கிற நிலை மாறணும். எடுத்த எடுப்பில் ஓயல் பாடத்தை எடுங்க என்கிற நிலை மாறணும். முதலாவது அல்லாஹ்வுடைய கலாம 5 வசனமாக ஓதி உங்களுடைய கல்வியை நீங்க ஆரம்பிங்க என்று பிள்ளைகளை பழக்கப்படுத்தணும். அந்த குர்ஆனுடைய ஓசை, இசையும் பாத்தியமும் எங்களுடைய வீடுகளிலே முழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நிலை மாறும். இந்த குர்ஆனுடைய பாராயணம், நோம்போடு மூடி வைத்த குர்ஆன் இன்னும் திறக்கப்பட்டுச்சா என்று சில வீடுகளில் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அடுத்த நோன்புக்காக வைத்திருக்கிறோம். நாளை மறுமையில் இந்த குர்ஆன் எங்களுக்கு எதிராக வாதாட இருக்கிறது. ஒன்று, இந்த குர்ஆன் இந்த வீட்டில் இல்லாமல் ஆனால் அந்த வீட்டில் ஷைத்தான் குடிகொள்வான். முசீபத்து, ஆக பெரிய பிரச்சனை. இந்த ஷைத்தானால் வீட்டில் ஏற்படுற மிகப்பெரிய பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்படுத்துகின்ற பிரச்சனை தான் ஆகப்பெரிய பிரச்சனை. ஷைத்தான், இபிலீஸ் தனது பட்டாளத்தை கடலிலே வைத்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய சிம்மாசனத்தை கடலிலே வைத்துக் கொண்டு தனது பட்டாளத்தை ஒவ்வொரு நாளும் இந்த பூமிக்கு அனுப்புவான். அனுப்பி இவர்களை மாலை வேளையிலே ஒவ்வொருவரையும் விசாரணை செய்வான். இன்றைக்கு நீங்க என்ன சேவை செய்தீர்கள்? ஒவ்வொருவராக வந்து ஹலாலான சம்பாத்தியத்திலே ஈடுபட்ட ஒருவனை வட்டியிலே வீழ்த்தி விட்டேன் என்று சொல்லுவான். கணக்கெடுக்க மாட்டான். எழும்பி தொழ வேண்டிய ஒருவனை தூக்கத்தை, ஆழ்ந்த தூக்கத்தை கொடுத்து விட்டேன், கணக்கெடுக்க மாட்டான். இப்படி பலரையும் சொல்லுவார். இபிலீசுடைய பட்டாளம் வந்து ஒருவர் வந்து சொல்லுவார், நன்றாக அன்பாக பாசமாக புரிந்துணர்வோடு வாழ்ந்த ஒரு குடும்பத்தை சிதைச்சு விட்டேன். அவர்கள் 2 பேருக்கும் இடையிலே ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தி விட்டேன், பிரித்து விட்டேன். இதுதான் எனக்கு தேவை. உங்களுக்கு தான் என்னிடத்தில் நெருக்கமான இடம் என்று அவனுக்கு நெருக்கமாக அவனை அமைத்துக் கொள்வான். இப்ப இது ஏன் ஒரு பிரதானமான விஷயமாக ஷைத்தான் கருதுறான் என்றா, அந்த கணவன் மனைவிக்கு இடையில எப்போது பிரச்சனை வருதோ அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அந்த வீட்டில முசீபத்தும் பலாயும் பாரத்துக்கு காரணம், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பூதாகரமாக ஆகுவதற்கு காரணம், பிள்ளை வளர்ப்பிலே தாக்கம் செலுத்துவதற்கு காரணம், பிள்ளைகள் நெறிபுரள்வதற்கு காரணம், கணவனும் மனைவியும் ஷைத்தானியத்தான சிந்தனைக்கு மாறுவதற்கு காரணம், ஷைத்தானிய சிந்தனைகள் உள்ள பிள்ளைகள் வீட்டிலே வளர்வதற்கு காரணம் அடிப்படை அங்கதானி. அந்த கணவனும் மனைவியும் அந்த 2 சக்கரங்களும் சரியாக நேராக பயணிக்காவிட்டால் அங்க வீட்டில பிரச்சனை, சமூகத்தில் பிரச்சனை, நாட்டில பிரச்சனை. இப்படி ஆரம்பிப்பதற்கு இதுதான் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. எனவே இந்த ஷைத்தான் குடிகொண்டா இதுதான் பிரச்சனை. ஷைத்தானுடைய பிரதானமான வேலை இதுதான். அப்ப நீங்கள் மன்னிக்க வேண்டும், பிள்ளையுடைய வடிவத்தில் ஷைத்தான் இருப்பானாங்க. தொழாம, கட்டுப்படாத, எங்களுக்கு அவமானத்தை வாங்கித்தார, கேடுகட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபடக்கூடிய, சமூக விரோத செயற்பாடுகளில் சிக்கிய, அதனால் தாக்கமுற்ற பாதிப்புற்ற பிள்ளைகள் உருவாகுவார். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஷயாத்தீனுல் இன்சி வல் ஜின்,
ஷைத்தான் என்பது ஜின்னில மட்டுமில்லை, மனிதர்களிலும் இருக்கின்றார்கள். மனிதர்களிலும் மோசமானவர்கள் ஷைத்தானாகத்தான் கருதப்படுவார். அப்ப வீட்டில இந்த ஷைத்தானுடைய ஆதிக்கம் பாரத்துக்கு பிள்ளை ஷைத்தானாக மாறுவதற்கு, கணவன் ஷைத்தானாக மாறுவதற்கு, மனைவி ஷைத்தானாக மாறுவதற்கு அந்த வீட்டில் பரக்கத்தில்லாம போறது காரணம். அந்த பரக்கத்தில்லாம போறது இந்த குர்ஆனுடைய பாராயணம், குர்ஆனுடைய நினைவே அந்த வீட்டிலே இல்லாமல் இருப்பது அங்க இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லுவது போன்று இது பரக்கத்துக்காக நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம், இதை ஒரு அருளாக நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம், அதில் தான் பரக்கத்திருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே வீட்டில் அந்த பரக்கத்து வந்து சேருவதற்கு எங்களுடைய வீட்டில் எதை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கலாமை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கின்ற அந்த பழக்க வழக்கத்தை நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே வரவழைக்க வேண்டும். அதனை மீள நாங்கள் கொண்டு வர வேண்டும் எங்களுடைய வீட்டில். அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த விஷயம்தான் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு எதையும் ஆரம்பிப்போம். நல்ல விஷயங்களை எல்லாம் குல்லு அம்ரின் தீபாலின் லா யுப்தஉ ஃபீஹி பிஸ்மில்லாஹ் ஃபஹுவ அஜ்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன விஷயமாக நல்ல விஷயம், மனிதனுக்கு பயன் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் அதுல பரக்கத்தில்லாமல் போய்விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதா தகல الرجل بيته فذكر الله இந்த துஹூலி, ஒருவர் வீட்டுக்குள்ள நுழைகின்ற போது யார் அல்லாஹ்வுடைய பேரை ஞாபகப்படுத்தி பிஸ்மிலை கொண்டு, தான் உணவு உண்ணுகின்ற போது பிஸ்மி சொல்லி அல்லாஹ்வுடைய நாமத்தை உரைத்து யார் ஆரம்பிக்கின்றாரோ, ஷைத்தான் சொல்லுகின்றான் அவனுடைய பட்டாளத்துக்கு, அவனுடைய கூட்டாளிகளுக்கு சொல்லுகின்றான், லா மபீத்த வலா அஷாஅ, இன்று இந்த இடத்திலே இந்த வீட்டிலே உங்களுக்கு தங்குவதற்கு இடமும் இல்லை, உங்களுக்கு இரவு உணவும் இல்லை என்று ஷைத்தான் தன்னுடைய கூட்டத்துக்கு சொல்லுகின்றான். ஒருவர் வீட்டுக்குள்ள நுழையும் போது பிஸ்மி சொல்லிக் கொண்டு தன்னுடைய உணவை பரிமாற ஆரம்பிக்கின்ற போது பிஸ்மில சொல்லிக்கொண்டு யார் ஆரம்பிக்கின்றாரோ, இந்த வேளையிலே ஷைத்தான் அவனுடைய கூட்டத்துக்கு சொல்லுகின்றான், இங்கே இரவு தங்க முடியாது, எங்களுக்கு தங்க இயலாத ஒரு உபாயத்தை இந்த மனிதன் பாவித்து விட்டான். அல்லாஹ்வுடைய நாமத்தோடு ஆரம்பிக்கின்றான், அல்லாஹ்வுடைய நாமத்தோடு இங்க எங்களுக்கு நின்று நிலைக்கவும் முடியாது, இங்க எங்களுக்கு உணவு கிடைக்கவும் போறதில்லை. அப்ப உணவு தட்டுகள்ல பரிமாறுகின்ற போது ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஆதாபுகளை பிஸ்மில சொல்லி, அதே நேரம் பாத்திரத்தில் இருக்கிறத மிச்சத்தையும் வலித்து சாப்பிட ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இதுல எதுல பரக்கத்திருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது, எந்த பிடியில பரக்கத்திருக்கும் என்று தெரியாது, எனவே முழுவதுமாக சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், வலித்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், ஷைத்தானுக்கு எதையும் விட்டுவிட வேண்டாம், ஷைத்தான் காத்து கொண்டிருக்கிறான். அப்ப நல்ல விஷயங்கள் அனைத்தையும் பிஸ்மில கொண்டு ஆரம்பிப்பது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், முதலாவது வஹி. ஓதுவீராக, படிப்பீராக, கற்பீராக, அறிவீராக என்று சொல்லுவோம். இன்றைக்கு கல்வி நிறுவனங்கள் எல்லாம் அந்த மகுட வாசகத்தை வச்சிருக்கும். இக்ரா, இஸ்லாம் முதலாவது இறக்கின வஹி இக்ரா. பிஸ்மில் அடுத்ததாக அந்த வசனத்தை பார்க்கறல. இக்ரா ஓதுவீராக, படிப்பீராக என்று மாத்திரம் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை கொண்டு ஓதுவீராக. பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். இன்றைக்கு வாத்தியங்களை கொண்டு, இசையை கொண்டு, பகல்வத்தி கொளுத்தி, வெடில் கொளுத்தி, பேண்டு வாத்தியங்கள் வைத்து எங்களுடைய நிகழ்வுகளை ஆரம்பிக்கும்.
அது கல்வியாக இருக்கலாம், வர்த்தகமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். எங்களுக்கு பயன் தருகின்ற அத்தனை விஷயங்களும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு நாங்கள் கொடுக்க வேண்டும். மிக பிரதானமாக இந்த கல்வி என்பது அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் கொடுக்க கூடாது. அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு பின்னி பிணைந்ததாக இந்த அறிவு கொடுக்கப்பட வேண்டும். இக்ரா பிஸ்மி ரப்பிக, உன்னுடைய ரப்புடைய ஞாபகத்தோடு நீ படிப்பீராக. படிக்க போனா, உயர் படிப்புகள் படிக்க போனா குர்ஆனும் இல்லை, குர்ஆனுடைய வாழ்க்கையும் இல்லை, சில நேரம் தொழுகையும் இல்லை, அல்லாஹ்வுடைய ஞாபகமே இல்லை. ஸ்காலர்ஷிப் படிக்கான் மகன், குர்ஆன் மூடுபடும், குர்ஆன் மதரசா அதோட முடிஞ்சு. ஓஎல் படிக்க போனா கிளாஸுக்கு போய் வந்து டயர்ட்ல தூங்குறான். அவன் கொஞ்சம் தூங்கட்டும் விடுங்க, தொழுவைக்கு எழுப்பாதங்க, அங்க தூரமாக. இப்படியான இறை ஞாபகம் இல்லாத கல்விகளை கொடுத்து கொடுத்து, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு ஆரம்பிக்காம கல்விகளை கொடுத்து கொடுத்து, குர்ஆனை புறந்தள்ளி, அல்லாஹ்வுடைய விஷயங்களை புறந்தள்ளி, அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் கொடுக்கப்படுகின்ற கல்விகளால் இன்றைக்கு உருவானவர்கள் ஊழல்வாதி, இந்த சமூகத்துக்கு நியாயம் செய்யாதவர்கள், காசி காசி என்று அலையக்கூடியவர்கள், இறைவனுடைய பயமில்லாமல் பணமும் அவர்களுக்கு பதவியும் தான் இங்க நோக்கம். அப்ப இறை ஞாபகம் இல்லாமல் கொடுக்கப்பட்டதனுடைய விளைவு தான். யாரை உருவாக்கியிருக்க, எப்படிப்பட்ட கல்விமான்களை நாங்க உருவாக்கியிருக்க? இறை ஞாபகம் இல்லாத, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாத, பக்தி இல்லாத, மனிதாபிமானம் இல்லாத கல்விமான்களை உருவாக்கி என்ன பலன்? அந்த இறை ஞாபகம் இல்லாத அந்த கல்வியை நாங்கள் கொடுத்து, எதையும் இறைவனுடைய ஞாபகம் இல்லாமல் ஆரம்பிக்கின்ற போது அதில் ஒரு பரக்கத்தையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. குல்லு அம்ரின் தீபாலின் லா யுப்தஉ ஃபீஹி பிஸ்மில்லாஹ் ஃபஹுவ அஜ்தப். எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், நல்ல விஷயங்கள் அனைத்து, எங்களுடைய திருமணமாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு ஆரம்பிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பேரோடு இணைந்ததாக ஆரம்பிக்க வேண்டும். மாற்று மத கலாச்சாரங்களை கொண்டல்ல ஆரம்பிப்பதவை. பெருமதியான விஷயங்கள், பிரயோசனமான விஷயங்கள் அத்தனையும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதில தான் பரக்கத்திருக்கி. அவைகள் ஒதுக்கப்படுகின்ற போதுதான் இன்றைக்கு அதில் பரக்கத்தில்லாம போவதற்கும், வீட்டில் துக்கங்கள் அதிகரிப்பதற்கும், கவலையான செய்தி தொடர்வதற்கும், பலாய் முசீபத்துக்கள் பீடிப்பதற்கும் காரணமாக இருப்பது அதுதான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே அதில் இரண்டாவது, இந்த வீட்டில் பரக்கத்து வரவழைப்பதற்கான மிக பிரதானமான காரணமாக அது இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே. அடுத்ததாக இஸ்லாம் வழிகாட்டுகின்ற வீட்டில் பரக்கத்து வாரத்துக்கு வழிகாட்டுகின்ற வழிகாட்டல்கள்ல இன்னும் ஒன்று இருக்கின்றது. அதிகாலையில், காலை நேரத்தில் நேர காலத்தோடு எங்களுடைய பணிகளை ஆரம்பிப்பது, நேர காலத்தோடு பணிகளை தொடங்குவது. தூங்கி இரவெல்லாம் விழித்திருந்து பிரயோசனமற்ற விஷயங்களிலே ஈடுபட்டிருந்து சுபமும் இல்லை, காலை வேளையிலே நாங்கள் வாக்களித்தவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள், எங்களுடைய தொழில் நிமித்தம் எத்தனையோ பேர் காத்து கொண்டிருப்பார்கள். வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு இந்த பரக்கத்து பொருந்திய நேரத்திலே தூங்கிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த வீட்டிலே முசீபத்து அம்பெறும். இன்றைக்கு நீங்க எங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற மாற்று மத சகோதரர்களுடைய பகுதிகளுக்கு சென்றா, சூரிய வெளிச்சம் வருவதற்கு முதல் முற்றங்களை துலக்கிக் கொண்டிருப்பார்கள், வீடுகளை ஏற்பாடு செய்து கொண்டிருப்பார்கள், தண்ணீர் தெளித்துக் கொண்டிருப்பார்கள், தூசி தட்டி கொண்டிருப்பார்கள், வியாபார தலங்களை எல்லாம் திறப்பதற்கு ஆரம்பிப்பார்கள், ஏதோ அவர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அது அந்த நேர காலத்திலே ஒரு பரக்கத் இருக்கின்றது. பூரிக்க உம்மதி ஃபீ புகூரியா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
இந்த சமூகத்துக்கு பரக்கத்து நேர காலத்திலே இருக்கின்றது என்று. அது கல்வியாக இருக்கலாம், வர்த்தகமாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம், சுபவேளை அதுதான். இந்த சமூகத்துக்குரிய சுபவேளை அதுதான். அந்த பொழுதுகளை தூங்கி கழித்துக் கொண்டு, அதுவும் பிரதானமாக இந்த இஸ்லாம் நேர காலத்தோடு எழும்புவதற்கு எவ்வளவோ வழியை வைத்திருக்கு, கடமை உண்ட வைத்திருக்கிறது. இஸ்லாம் சுப தொழுகையை வலியுறுத்தி வைத்திருக்கின்றது. யார் சுப தொழுகையை தொழுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார். அவர் கவலைப்பட தேவையில்லை. அவர் எதையும் பற்றி அவர் எடுத்து வைக்கின்ற கால்கள் வெற்றிகரமாக அமையும். அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வாரிக்கார். அல்லாஹ் அவரை பொறுப்படுத்தி விட்டார். அவருக்கு நடக்க போகின்ற ஆபத்துகளில் இருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். அவர் எடுத்து வைக்கின்ற கால்களை வெற்றிகரமாக அமைத்துக் கொடுப்பான். அவர் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை அல்லாஹ் தஆலா சக்சஸ் ஆக்கி கொடுப்பான். காலை வேளையில் அல்லாஹ்வுடைய பொறுப்பில். உனக்கு வயல் வேலையாக இருந்தால் நேரங்காலம் பார்ப்பதில்லை. வெள்ளம் படுகின்றது என்றால் எத்தனை மணியானாலும் நடுநிசியானாலும் அங்க போய் அணை கட்டுவாய். மீன் பிடிக்க போறண்டா அதுக்குரிய ஏற்பாடு. பஸ் இத்தனை மணிக்கு இருக்கண்டா அதுக்கு எழும்பி நேர காலத்தோடு ரெடி ஆவார். ஆனா முஸ்லிம்களுடைய காரியங்கள் நேர காலத்தோடு தொடங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஒரு கடமையை வைத்திருக்கிறான். அல்லாஹ் அதுல மிக பிரதானமாக இந்த நேர காலத்தோடு எழும்பாமல் இருப்பதற்கு பிரதானமான காரணம், இரவு வேளைகள்ல நேர காலத்தோட தூங்க செல்லாம வீணான விஷயங்களையும் போன்லையும் ஒரு பெருமதி இல்லாத விஷயங்கள்ல பிரயோசனம் இல்லாத விஷயங்கள்ல பொழுதுகளை கழித்து விட்டு பரக்கத்து கிடைக்கக்கூடிய நேரத்தை தூங்கி கழிப்பதால் அந்த வீட்டில் எப்படி பரக்கத்து இருக்கும்? அந்த வீட்டில் ஒரு வீட்டை நிர்வகிக்கக்கூடிய அந்த தாயும் தந்தையும் நேர காலத்தோடு எழும்பணும். அந்த பிள்ளைகளை எழுப்பணும். அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பிரார்த்தனை செய்தார்கள். என்ன பிரார்த்தனை அது? ஒரு கணவனுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத்தி செய்வானாக. ரஹிமல்லாஹு இம்ரஅன். ஒரு ஆணுக்கு அல்லாஹு தஆலா பரக்கத்தி செய்வானாக. அவன் காலையில் எழும்புவான், சுபஹ் தொழுவதற்கு எழும்புவான், அவன் தொழுவான். மனைவியை எழுப்புவான். எழும்ப மறுத்தா கண்ணுக்கு தண்ணீரை தெளித்து அவளை எழுப்புவான். இப்படிப்பட்ட கணவனுக்கு அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. அதே நேரம் ரசூலுல்லாஹ் ஒரு மனைவிக்கு துஆ செஞ்சான். யார் மனைவி அது? அவள் எழும்புவாள். கணவன் அசந்து தூங்கினாலும் அவள் எழும்புவாள். அவள் எழும்பி தொழுது கணவனை எழுப்புவாள். எழுப்பி அவன் அடம்பிடிக்கின்ற போது கண்ணுக்கு தண்ணீர் தெளித்து எழுப்புவாள். இப்படிப்பட்ட கணவனுக்கும் மனைவிக்கும் அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக என்று சொன்ன அதிகாலையில் நடக்கிற விஷயங்கள் இதுகள். எனவே இந்த உம்மத்துக்கு காலையில பரக்கத்திருக்கிறது. இதை ஆரம்பித்து பாருங்க. அதுதான் இந்த உம்மத்துக்கு சுபவேளை. அதுலதான் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்திருக்கிறான். எழும்பி பாருங்க அந்த வீடு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மாற்று மத சகோதரர்கள் முன்னால் இருந்த ஒரு ஜனாதிபதி சொல்லுவார். அந்த ஜனாதிபதி பிரேமதாச என்ன சொன்னார்? நான் பாங்கு ஒலிலான் எழும்புவதை, நான் பாங்கு ஒலிலான் எழும்புவது. மாற்று மதத்தவர்களிடத்திலே பண்பாடுகள் இருக்கின்றது. இஸ்லாமிய கலாச்சாரங்களை அவர்கள் பேணி அவர்கள் நடக்கின்றார்கள். ஈமான் மட்டுமில்லை, எங்களிடம் ஈமான் இருக்கின்றது. பண்பாடுகள் இஸ்லாமிய கலாச்சாரங்கள் பேணப்படுவதில்லை. எனவே அதனால வீட்டில முசீபத்துக்களும் பரக்கத்தில்லாம் எதை உழைச்சாலும் போதாதென்ற நிலைப்பாடு. எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவு தாக்கு பிடிக்க முடிவதில்லை. வீட்டிலே எவ்வளவோ பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. பொருளாதார பிரச்சனை, நோய் பிரச்சனை, கணவன் மனைவிக்கிடையில பிரச்சனை, பிள்ளைகளுடைய நெறிபிறழ்வு, இப்படி என்றெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது முசீபத்து. என்ன காரணம் என்றால்
வீடுகளில் பரக்கத்து வருவதற்கான இந்த செயற்பாடுகளை நாங்கள் வரவழைக்காமல் அவைகளிலே இருந்து தூரமாக இருப்பதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த இஸ்லாமிய வழிகாட்டல்களை பின்பற்றி எங்களுடைய வீடுகள் இழந்த நிம்மதியையும் பரக்கத்தையும் அந்த செஞ்சளிப்பையும் அல்லாஹு தஆலா மீட்டித் தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.